ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்த ரீசன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு படம் பார்க்க போயிருந்தேன் கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் அது ரிலீஸ் ஆகிருக்கு. பள்ளி சட்டம்பி அப்படின்ட்டு ஒரு மலையாள படம். டோவினோ தோமஸோட படம். அண்ட் நீங்கள் யூடியூப்பில் கூட ரொம்ப ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துச்சு அந்த காட்டு செம்பகம் பூத்தோட்டை அப்படின்ற ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டுக்காகவே இந்த படம் பார்க்க போயிருந்தேன். ஸோ படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படத்தோட ஸ்டோரி லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஓல்ட் ஏஜ்ஸில் நடந்த ஒரு ரொம்ப மாடர்ன் கல்ச்சர் இல்லாமல் கொஞ்சம் பழங்காலத்தில் நடந்த ஒரு விஷயங்களை வச்சு பேசுகிற மாதிரி ஒரு கதை. ஒரு முழுக்க முழுக்க ஒரு நில சம்மந்தப்பட்டது, ஒரு லேண்டை காப்பாற்றுற மாதிரி அந்த மாதிரி உள்ள கான்செப்ட்லேயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் ஹீரோ வந்துட்டு ஒரு சேவியர் மாதிரி ஒரு ஊரை வந்து எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் கதைத்தலமாக இருந்துச்சு. ஸோ கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு இந்த சீசனுக்கு இல்லை ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போய் பார்த்து ஒரு கமர்ஷியலான ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இட்ஸ் முழுக்க முழுக்க இது ஒரு கான்செப்ட் பேஸில் ஒரு படம். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு கொஞ்சம் அப்படி செட் ஆகாத மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாலும் செகண்ட் ஆஃப் அவங்க அப்படியே கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அண்ட் இதில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேமியோ ரோல் கொடுத்துருக்காங்க கைஸ். அதில் 2 லுக் வேறு இருக்குது அந்த கேமியோவுக்கு. ஸோ அதில் ஒரு லுக்கு சான்ஸே இல்லை, சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த கேமியோ. அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர். ஸோ அதை ரிவீல் பண்ண விரும்பலை. அது நீங்கள் படம் பார்க்கும்போது அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். அண்ட் ட்விஸ்ட் டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இல்லை, ஒரு நார்மல் ஒரு நான் சொன்ன அந்த கதைத்தளத்திலே போயிட்டுருக்கிற படம். ஸோ ஒரு போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. போய் உட்காந்தா ஐயோ போர் அடிக்குதே அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் உங்களுக்கு தராது. சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் கயாடு அவங்களோட ரோல் சூப்பராக இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட இதுவும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா டிஜோ ஜோஸ் ஆண்டனி. இவர் நிறைய மலையாளத்தில் நிறைய ஹிட் படங்கள் கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக போவேனா, பட் ஒரு ஹாப்பி டு வாட்ச் ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ஜென்யூனாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இனிமேல் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Bye. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ?